இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிவாலயம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமா அமைஞ்சிருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலுங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்குதுங்க. இங்க இருக்கக்கூடிய மூலவர் பார்த்தீங்கன்னா நவநீதீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதாவது தமிழ்ல பார்த்தீங்கன்னா வெண்ணெய் பிரான்னு அழைக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா வேல்நெடுங்கண்ணின்னு அழைக்கப்படுறாங்க. இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சிங்கார வேலரா பூஜிக்கப்படுறாரு. இப்ப இந்த ஸ்தல வரலாற்றை பார்க்கலாங்க. இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி, நாரதர், விஸ்வாமித்திரர் இப்படி பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வழிபட்ட ஸ்தலங்க. இங்க இருக்கக்கூடிய பெருமாளும் சிவனும் ஒன்னா காட்சி கொடுக்கறதுனால இந்த கோவில் பாத்தீங்கன்னா சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா திகழ்ற ஒரு கோயிலா இருக்குதுங்க. இப்ப இந்த கோவில் வரலாற்றை பார்க்கலாங்க. முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பகுதி ஒரு பெரிய மல்லிகை காடா இருந்திருக்குதுங்க. அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு குளமும் இருந்திருக்குது. அந்த குளத்தை பாத்தீங்கன்னா சீரபுஷ்கரணின்னு அழைச்சிருக்கிறாங்க. ஒரு சமயம் விஸ்வாமித்திரர் இந்த வழியில வந்திருக்காரு. அப்ப இந்த மல்லிகை காட்டோட நல்ல நறுமணமும் ரம்யமான இந்த ஒரு பகுதியும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்குதுங்க. அதனால அவர் அங்கேயே ஒரு குடில் அமைச்சு அங்கேயே பாத்தீங்கன்னா பூஜைகள் தியானங்கள் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல உலகம் எங்கிலும் பெரும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்குதுங்க. அந்த பஞ்சம் பாத்தீங்கன்னா பூலோகத்துல மட்டும் இல்லாம தேவலோகத்தையும் விட்டு வைக்கலைங்க. அப்போ மக்கள் கிடைச்ச உணவுகளை உண்டு வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. தேவர்களுக்கும் அதே நிலைமைதாங்க. அந்த சமயத்துல நம்ம காமதேனுக்கு ரொம்ப பசி எடுத்திருக்குது. உயிர் வாழணுமே அப்படிங்கிற ஆசையில ஒரு புலால் உணவை காமதேனு சாப்பிட்டுருச்சுங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த காமதேனுக்கு ஒரு சாபம் ஏற்பட்டுருது. பூலோகம் போய் அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அப்படி காமதேனு வந்த இடம் பாத்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் தபம் புரிஞ்சுட்டு இருந்த மல்லிகை காடு தாங்க. அங்க இருக்கக்கூடிய குளத்துல நீராடிட்டு நம்ம விஸ்வாமித்திரரை தரிசனம் பண்ணலான்னு சொல்லி நினைச்சிருக்குது. குளத்துல நீராடும் போது காமதேனுக்கே தெரியாம மடியில இருந்த பால் எல்லாம் சுரந்து குளத்துல நிரம்பி வழிஞ்சிருக்குதுங்க. அதனாலதான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குளத்தை பால் குளம்னு அழைக்கிறாங்க. அப்போ அந்த வழியில வந்த விஸ்வாமித்திரர் பால் நிரம்பி வழியறத பார்த்துட்டு பால் எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி வெண்ணெயா உருவாக்குறாருங்க. அந்த வெண்ணெயில சிவலிங்கம் ஒண்ணு பண்ணி அதுக்கு பூஜைகளும் செஞ்சுட்டு வந்தாரு. சில காலம் ஆனதுக்கு அப்புறமா சிவபெருமானை எடுத்துட்டு வேற இடம் போலான்னு நினைச்சிருக்காரு. அப்போ அந்த வெண்ணெய் நாதரை எடுக்கும் போது அதுல பல சிக்கல்கள் உருவாகி இருக்குதுங்க. அதனாலதான் அந்த கிராமத்துக்கு சிக்கலுங்கிற பேரும் உருவாகி இருக்குது. அப்படி அவர் ரொம்ப முயற்சி பண்ணி எடுக்கும் போது சிவபெருமான் நான் இங்கேயே இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால விஸ்வாமித்திரரும் அங்கேயே சிவலிங்கத்தை விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி உருவான மூலவர் தான் நவநீதீஸ்வரர் அப்படின்னு அழைக்கக்கூடிய வெண்ணெய் பிரானுங்க. இங்க இருக்கக்கூடிய தாயார் பாத்தீங்கன்னா சக்தியாய தாட்சி, அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா வேல் போன்ற கண்ணையுடையவள்னு பேருங்களாம். அதாவது வேல் நெடுங்கண்ணினும் அழைக்கப்படுறாங்க. இங்க இருக்கக்கூடிய தாயார் நம்ம முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்ததுனால இவங்களுக்கு இந்த பேர் வந்ததா சொல்லப்படுதுங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய நம்ம வேலவருடைய வரலாற்றை பார்க்கலாங்க. சூரசம்ஹாரம் தான் இந்த வரலாற்றுக்கு தொடர்பு கொண்டுள்ள மிகப்பெரிய வரலாறா பார்க்கப்படுதுங்க. சூரனை சம்ஹாரம் செய்யறதுக்காக முருகப்பெருமான் புறப்படுறாரு. அப்போ சிவபெருமான் 11 உடுத்தர்களையும் அடைச்சு 11 ஆயுதங்களா மாற்றாரு. அதாவது தோமாரம், கொடி, வாள், புலிஷம், அம்பு, அங்குஷம், மணி, தாமரை, வில், தண்டு, மழு இப்படி 11 ஆயுதங்களா மாற்றி முருகப்பெருமானுக்கு கொடுக்கறாருங்க. 12 கரம் இல்லையா முருகருக்கு, 11 கரத்திலையும் ஆயுதங்கள் தாங்கி நிக்கிறாரு. இந்த 12வது கரம் வெற்றுமையா இருக்கிறதுனால தேவர்கள் எல்லாருமே அஞ்சி நடுங்கினாங்க.
முருகப்பெருமான் இயல்பாவே ஒரு சாந்தமான இலகிய மனம் கொண்டவர் இல்லைங்களா? அந்த ஒரு கரம் வந்து அபயக்கரமா இருந்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு பயப்பட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட எல்லாரும் முறையிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கரம் வந்து அபயக்கரமா அமைஞ்சா நம்மளோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா சிவபெருமான் அவரோட சக்தி எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி ஒரு வேலா உருவாக்கி இருக்காருங்க. அந்த வேலை முருகப்பெருமான் கிட்ட கொடுத்திருந்தா சூரசம்ஹாரம் நடந்திருக்குமாங்கிறது தெரியலைங்க. ஆனா சிவபெருமான் என்ன பண்றாருன்னா அந்த வேலை தன்னோட சக்தி கிட்ட கொடுத்து, இந்தாம்மா உங்களோட பையனை நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்றாரு. அப்போ தாயாரும் பாத்தீங்கன்னா தன்னோட சக்திய அந்த வேலில ஒன்றிணைச்சு சக்தி வேலாகவும் வெற்றி வேலாகவும் முருகப்பெருமானிடம் கொடுத்து, நீ போய் சூரனை சம்ஹாரம் செய்து விட்டு வான்னு சொல்றாங்க. இப்படி இங்க வேல் வாங்கக்கூடிய இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வா பார்க்கப்படுதுங்க. எதனால அப்படின்னா பல இடங்கள்ல வேல் வாங்குற நிகழ்வு நடந்திருந்தாலும் சிக்கல்ல வேல் வாங்கும் போது அந்த நிமிஷத்துல முருகப்பெருமான் வந்து முத்துக்குமார சுவாமியா எழுந்தருளி இருக்காருங்க. அதனால வேலை கையில வாங்கும் போது அவரோட முகத்துல பாத்தீங்கன்னா முத்து முத்தா வியர்வை துளிகள் வந்திருக்கு. இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா இன்றளவும் இருப்பதா சொல்லப்படுதுங்க. கந்தசஷ்டி விழா ரொம்ப சிறப்பா இங்க கொண்டாடப்படுதுங்க. அப்போ தாயார் வேல்நெடுங்கண்ணியிடம் இருந்து வேலவர் வேல் வாங்கும் போது அவரோட முகத்துல வியர்வை துளிகள் வழியறதா சொல்றாங்க. சாமி இல்லைன்னு சொல்ற எல்லாருக்குமே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இந்த கோவில் அமைய பெற்றிருக்குதுங்க. இந்த கோவில் இருக்கக்கூடிய வேலவரோட முகத்துல வடியக்கூடிய வியர்வையை பாக்குறதுக்காக பல கோடி பக்தர்கள் இங்க குவியறாங்க. சூரசம்ஹாரத்தை தவிர மற்ற நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானை அம்பாலோட ரொம்ப சிரிச்ச முகத்தோட அழகா காட்சி கொடுத்துட்டு வர்றாருங்க. ஆனா சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் சூரனை சம்ஹாரம் செஞ்ச ஆவேங்கிற அந்த படபடப்புல அவரோட முகத்துல வியர்வை துளிகள் வடியுதுங்க. முகத்துல மட்டும் இல்லாம அந்த சுற்றி இருக்கக்கூடிய சுவர்களும் வேற்று போய் காண்பதை பார்க்கலான்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடியே பணம் கட்டணும் அப்படின்னா அந்த பட்டு துணிகளை நம்மனால வாங்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா 8 குடி எண்கண் கோவில்ல இருக்கக்கூடிய அதே உருவ ஒற்றுமையை கொண்டு இருப்பதா இருக்குதுங்க. இந்த 3 ஆலயத்துக்கும் போன எல்லாருக்குமே தெரியுங்க, முருகப்பெருமான் இந்த 3 ஆலயத்திலையும் ஒரே மாதிரி தான் இருப்பாருன்னு. இங்க இருக்கக்கூடிய வேலவர் பாத்தீங்கன்னா அம்மையப்பனுக்கு நடுவே காட்சி கொடுக்கறதுனால இங்க இருக்கக்கூடிய சிங்கார வேலரை தரிசனம் பண்ணி வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத சிக்கல்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த சிக்கல் சிங்கார வேலங்கிட்ட முறையிட்டோம் அப்படின்னா அந்த சிக்கல் எல்லாமே தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும்னு நம்பப்படுதுங்க. இன்னொரு சிறப்பான நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வேலரோட சிலையை செதுக்கியிருப்பாரு இல்லைங்களா சிற்பி. அந்த சிற்பி சிலையை செதுக்கி முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட அழகை பார்த்துட்டு இதுக்கு மேல இன்னொரு சிலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு கருதி தன்னோட கட்ட விரலை கட் பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமான் அவரோட கனவுல தோன்றி இன்னொரு சிலைய நீங்க செய்யணும்னு வேண்டுறாரு. அதுக்கு சிற்பியும் சரின்னு சொல்லிட்டு இன்னொரு சிலையும் வடிவமைக்கிறாருங்க. அதுதான் பாத்தீங்கன்னா 8 குடி முருகரா இன்னைக்கும் நம்ம வணங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த முருகர் சிலைய பார்த்துட்டு இதுக்கு மேல நம்ம இன்னொரு சிலைய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னோட கண்களை சிற்பி குருடாக்கிக்கிறாருங்க. சிற்பியோட கனவுல போய் இன்னொரு சிலையும் வடிக்கணும்னு சொல்றாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவரோட அதாவது சிற்பியோட மகளை துணைக்கு வச்சுட்டு சிற்பி மயில் மேல முருகர் இருக்கிற மாதிரி திரும்பவும் ஒரு சிற்பத்தை உருவாக்க தொடங்குறாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா கை தவறுதலா தன்னோட மகள் மேல உளிய போட்டுடுறாரு. காயமடைந்த மகளோட உடம்புல இருந்து பீரிட்ட ரத்தம் அவரோட கண்கள்ல படுதுங்க. அதுக்கப்புறமா அவரோட கண் பார்வை சரியாயி கண்கள் தெரியறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிலை தான் பாத்தீங்கன்னா இப்பவும் எண்கண் முருகர் கோவில்ல வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரே சிற்பி செதுக்கி இந்த 3 சிலைகளும் ஒரே மாதிரியான அமைப்புல அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு இன்னொரு கதை சுருக்கமும் சொல்றாங்க.
முதல் மூர்த்தி செதுக்கப்பட்ட பிறகு சோழ மன்னன் முத்தரசன் சிற்பியோட கட்ட விரலை வெட்டியதா சொல்லப்படுதுங்க. இதையும் மீறி இரண்டாவது சிற்பத்தை செஞ்சாருன்னு சொல்றாங்க. அதனால கோபமுற்ற அரசர் அவரோட கண்களை குருடாக்கியதா சொல்றாங்க. மூன்றாவது மூர்த்தியை வடிவமைச்சதுக்கு அப்புறமா மன்னர் சிற்பியோட மகத்துவத்தை அறிஞ்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட தப்ப உணர்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இப்படி ரெண்டு கதைகள் வேறு வேறு மாதிரி சொன்னாலும் சிற்பி ஒருவர் தான் செதுக்கி இருக்கிறாருங்க. எண்கண் முருகர், எட்டுக்குடி, அதுக்கப்புறமா சிக்கல் சிங்காரவேலன், 3 பேரையுமே செதுக்கியது ஒரே சிற்பின்னு தான் சொல்லப்படுதுங்க. இனி அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பெருமாளோட கதைக்கு வரலாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா சிவாலயத்தை எடுத்துக்கிட்டா சிவாலயத்துக்கு அருகில விஷ்ணு ஆலயம் இருக்கிறது சாதாரண விஷயம்தாங்க. ஆனா சிவாலயத்துக்கு உள்ளேயே ஒரு விஷ்ணு ஆலயம் இருக்குது அப்படின்னா ஒரு சில கோயில்ல தான் இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆலயத்திலையும் நம்ம சிவபெருமானும் பெருமாளும் ஒரே இடத்துல காட்சி கொடுக்கறாங்க. இங்க இருக்கக்கூடிய பெருமாள் பாத்தீங்கன்னா ஸ்ரீ கோல வாமன பெருமாளா அழைக்கப்படுறாருங்க. இந்த பெருமாள் தோன்றியதுக்கு ஒரு சின்ன வரலாறு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த வெண்ணைநாதரை வாமன அவதாரம் எடுத்து மகாபலிய வெல்றதுக்காக போகும்போது இவர் வணங்கியதாகவும் இங்க இளைப்பாறியதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனாலதான் அவருக்கு உள்ளேயே ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. தனி சந்நிதியில பெருமாளும் தாயாரும் வீற்றிருக்கிறாங்க. பெருமாளும் தாயாரும் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம அனுமன் இருப்பார் இல்லைங்களா? இங்கேயும் பாத்தீங்கன்னா அனுமன் அவ்வளோ அம்சமா நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாருங்க. இங்க இருக்கக்கூடிய பெருமாள், தாயார், ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்து வருதுங்க. ஒரே இடத்துல சைவ வைணவ தெய்வங்களை பார்த்து நம்ம வழிபட முடியும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலரோட ஆலயம் தாங்க. இப்போ இந்த சிவாலயத்தோட சிறப்பை பத்தி பார்க்கலாங்க. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலத்துல இது 32வது தலமா அமைஞ்சிருக்குதுங்க. சிவனின் தேவார பாடல்கள் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 146வது சிவாலயமா போற்றப்படுதுங்க. இங்க பாத்தீங்கன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு அந்தணரை கொன்றதால ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தோட சாபம் நீங்கியதா சொல்லப்படுதுங்க. அம்மனோட 64 சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒன்னா அமைஞ்சிருக்குதுங்க. சிவன், பெருமாள், முருகர், அனுமான்னு 4 ஒரே இடத்துல நம்மளுக்கு சிறப்பா காட்சி கொடுக்கறதுனால இந்த கோவில் தனி சிறப்பு மிகுந்ததா இருக்குதுங்க. அருணகிரிநாதர் இந்த தலத்துல முருகனை குறித்து திருப்புகழும் பாடியிருக்கிறாருங்க. கோச்செங்கட் சோழன் கட்டிய 72 மாட கோயில்கள்ல இதுவும் ஒன்னா திகழுதுங்க. விஸ்வாமித்திர முனிவர் இழந்த தவ வலிமை எல்லாமே திரும்ப பெற்றதாகவும் கூறப்படுதுங்க. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. கணபதி, மகாலட்சுமி, நடராஜர், 63 நாயன்மார்கள், பைரவர், சூரியர், சந்திரன், இப்படி எல்லா விதமான தெய்வங்களும் நம்மளுக்கு அருள் பாலிச்சு வர்றாங்க. இந்த கோவில் நுழைவாயில பாத்தீங்கன்னா 7 நிலை ராஜகோபுரமே 80 அடி உயரத்தை கொண்டு இருக்குதுங்க. கோயில் திறக்கும் நேரம் பாத்தீங்கன்னா காலையில 5:30 மதியம் 12:30ங்க. அதுக்கப்புறமா மாலை 4:30 இரவு 9 மணி வரைக்குங்க. இங்க இருக்கக்கூடிய பூஜைகளும் அதுக்கான நேரத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாங்க. பூஜா பாத்தீங்கன்னா உஷா கலாம் அப்படிங்கிற அந்த பூஜை காலையில 5:30க்கு ஆரம்பிக்குதுங்க. கலசந்தி பூஜை பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. உச்சிக்கலம் பூஜை பாத்தீங்கன்னா மதியம் 12:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. சாயரட்சை பூஜை பாத்தீங்கன்னா மாலையில 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. இரண்டன் கலாம் பூஜை பாத்தீங்கன்னா இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அர்த்தஜாமம் பூஜை பாத்தீங்கன்னா இரவு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆலயத்துல மதியம் பாத்தீங்கன்னா அன்னதானமும் போட்டுட்டு இருக்காங்க. இங்க நடைபெறக்கூடிய திருவிழா பாத்தீங்கன்னா சித்திரை பிரம்மோற்சவமும் ஐப்பசி மாதம் நடக்கக்கூடிய கந்த சஷ்டியும் தாங்க. சிவபெருமானுக்கும் நம்ம முருகப்பெருமானுக்கும் நல்ல விசேஷமா திருவிழா இங்க கொண்டாடப்படுதுங்க.